வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் பிளாக்பைக்கர். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரைடு போயிட்டு அங்கேருந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அதை ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் நாங்கள் அப்படியே வந்து சென்னை சில்க்ஸ்லாம் தாண்டி போயிட்டுருந்தோம். அப்போ தான் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம ஷவர்மா சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஈவினிங் டைமில் ஷவர்மா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர்மா எங்கடா சாப்பிட்றதுன்னு தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கடை வந்துச்சு. அந்த கடை பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஷவர்மா சாப்பிட்ட கடை. ஸோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கடையை தேடி போயிட்டுருந்தோம். இப்போ ஏன் நான் வந்து இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாடி கண்டிஷன் பார்த்து நானே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபுட் ரிவ்யூன்ற பேரில் நாமளும் கொஞ்சம் உடம்பு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒசூரில் வந்து கத்தி ஜங்ஷன்ற ஒரு ஷாப். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒசூர்லேருந்து 1 கிலோமீட்டரில் தான், ஹைவேஸில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒசூர் டு பெங்களூர் போகிற ரூட்டில் நீங்கள் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஷவர்மா சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக இங்கே ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது இங்கே தான். ஸோ நம்ம ஃபுட் பிளாகும் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் வாங்க. நாங்கள் கப்புள் சீட்டில் தான் உட்காருவோன்னு சொல்லி போய் நானும் என் ஃப்ரெண்டு தாங்க உட்காந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஷவர்மாவில் இங்கே என்ன பெஸ்ட்டாக கிடைக்கும், என்ன ஸ்பெஷல் உங்களுது அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஷவர்மா கிளாசிக் அப்படின்றதான் சாப்பிடுவேன். நான் வந்து இப்போ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்கும்போது, ஷவர்மா காஷ்மீரி அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அது ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பண்ண உடனே கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு எங்களுக்கு திடீர்னு ஏதாவது வந்து லிக்யூட் ஃபுட்டாக சாப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு மொஜிட்டோவும் ஆர்டர் பண்ணிட்டோம். ரெண்டுமே வந்ததுங்க. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டது நாங்கள் எப்படி இருக்குட்டு லைவில் சொல்கிறோம் பாருங்கள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். இது மேலே சாப்பிட்றது தான். ஸோ சாப்பிடுவோம். ஃபோட்டோ எடுத்தியா? நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த குடமிளகா போட்டிருக்காங்க. எனக்கு சும்மாவே குடமிளகா பிடிக்காது. அது ஏன்னு தெரியல, இந்த ஷவர்மாவோட சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்குங்க. இந்த சிக்கன் கரெக்டான இதில் அந்த மயோனஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. அப்படியே நான் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஷவர்மாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. அந்த குடமிளகா சரி, அந்த மயோனஸ் சரி, எல்லாமே பர்ஃபெக்டாக போட்டிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தது. அது ஒருவேளை இந்த காஷ்மீரில் இருக்கலாம். ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் தெரியாமல் தான் வந்து அந்த மொஜிட்டோ ஆர்டர் பண்ணோம். ஆனால் அந்த மொஜிட்டோவும் அந்த ஷவர்மாவும் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஐயோ சொல்ல வார்த்தை இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பரவாயில்லையா இல்லை வேறு லெவலா? நம்ம இந்த சாஸை போட்டு அப்படிங்க தெளிச்சு விடும் போது சின்ன கோலம் போட போறியா? நாங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த ஷவர்மா இந்த மொஜிட்டோன்றது காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல, சும்மா ஆர்டர் பண்ணோம்.
ஆனால் இது ரெண்டும் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. இது ஒரு கடி, அது ஒரு பிடி, வேறு லெவலு. இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. ஆவரேஜாக ஓகே அப்படின்ற மாதிரி தான் ப்ரைஸ். ஓகே, அதனால் நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஒசூர் சைடு, ஒசூருக்கு உள்ளே போகணுன்னு கூட அவசியம் இல்லை, ஹைவேஸ்லேயே இருக்குது. இதில் வந்து நீங்கள் வரும்போது உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலில் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஃபுட் பிளாகும் நம்ம சேனலில் வரும். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.